ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு ஃபைண்ட் அவுட் ரேமிங் வேர்ட்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ரேமிங் வேர்ட்ஸ் அப்படின்ற கேள்வி கேட்டால் நம்ம அதை எப்படி கண்டுபிடிச்சி எழுதுவது? ரேமிங் வேர்ட்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை. போயம் லைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த போயமோட வரிகளின் கடைசி வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரே ஓசையில் முடியும் வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். சேம் சவுண்டு எண்ட் ஆஃப் த லைனில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன இருக்கோ அதுதான் ரேமிங் வேர்ட்ஸ். இப்போ ஒரு 4 போயம் லைன் கொடுக்குறாங்க. அந்த போயம் லைன்ல கடைசி வார்த்தைகளை எல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு லைன்லயும் கடைசி வார்த்தைகள் பாக்குறீங்க. எண்டு, பெண்டு, ட்ரெண்டு, ஸ்பெண்டு, இப்படி எல்லாம் கடைசி வார்த்தை முடியுதுன்னா அந்த முடிகிற வார்த்தையை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. எண்டு, டு, பெண்டு, டு, ஸ்பெண்டு, டு, ட்ரெண்டு, டு, இதெல்லாம் டூ டூ டூனே முடியும் தமிழ் ஓசியில. அப்போ ஒரே ஓசில முடிஞ்சதுன்னா அதெல்லாம் ரேமிங் வேர்ட்ஸ். இப்போ ஒரு சில இடத்துல 2 வார்த்தை ஒரே ஓசில முடியும், 2 வார்த்தை வேற ஓசில முடியும். ஜெல், செல், சூப்பர், காப்பர், இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அதுல அந்த ஜெல்லும் செல்லும் ஒரே ஓசில முடியுது, அது ரெண்டும் ஒரு ரேமிங் வேர்ட்ஸ். சூப்பர், காப்பர், இது ரெண்டும் ஒரே ஓசில முடியுது, இது ரெண்டும் ஒரு ரேமிங் வேர்ட்ஸ். இப்படி நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும், சரிங்களா? ஒரே ஓசியில் முடியும் வார்த்தைகள் தான் ரேமிங் வேர்ட்ஸ். டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. டேக் கேர், பை பை.